வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். மனிதன் பாவம் செய்த போதிலும், மனிதனுக்கு தேவன் மீதுள்ள அன்பு மாறி போன போதிலும், தேவனுக்கு மனிதன் பாலுள்ள அன்பு மாறவே இல்லை. தேவன் மனிதனை நேசித்திராவிடில் அவன் பாவம் செய்த பின்னர் மீண்டும் அவனை சந்திக்க தோட்டத்திற்கு வந்திருக்கவே மாட்டார். ஆதாமையும் ஏவாளையும் தண்டிக்கும்படியாகவே தேவன் மீண்டும் தோட்டத்திற்கு வந்தார் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் அப்படி அல்ல. அவர்களை தண்டித்து தோட்டத்தினின்று அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருந்திருந்தால் அவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பியே அதை செய்து முடித்திருப்பாரே. தேவன் தாமே நேரில் அங்கு செல்ல வேண்டுமென்ற அவசியமில்லையே. மேலும் வழக்கத்தின்படியே பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். மனிதன் பாவம் செய்த உடன்தானே அவனை தண்டிக்கும்படியாக அவர் ஆத்திரத்துடன் விரைந்து வரவில்லை. அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதற்கு அவனுக்கு போதிய நேரம் கொடுக்கும்படியாக பகலின் குளிர்ச்சியான நேரம் வரை அவர் காத்திருந்தார். மனிதன் பாவம் செய்தவுடன் தானே அவர் வந்திருப்பாராயின், தேவனே, நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும்படி நீர் எனக்கு தருணம் அளிக்கவில்லை, நீர் என்னை கையும் மெய்யுமாய் பிடிக்கும்படி உடன்தானே வந்துவிட்டீர் என்று அவன் கூறியிருந்திருப்பான். எனவே தேவன் அப்படி செய்யவில்லை. எல்லாவற்றையும் அறிந்திருந்த கர்த்தர்தானே தாமதித்து பகலின் குளிர்ச்சியான வேளையில் அங்கு வந்தார். மனிதன் பாவம் செய்துவிட்ட போதிலும் தேவன் இன்னமும் அவனை நேசித்து அவன் மேல் கருசனை உள்ளவராக, அவனுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவனுக்கு காண்பிக்க விரும்பினார். அது தேவனுடைய இரக்கமே. ஆனால் மனிதனோ அதனை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆதாம் தான் செய்த ஒன்றையும் தேவன் அறியவில்லை என்று நினைத்திருக்கக்கூடும். அல்லது அவன் தான் செய்த குற்றத்தினின்று தண்டனையின்றி தப்பிக்கொள்ள தனக்கு நல்ல திறமை இருப்பதாக எண்ணி இருந்திருக்கக்கூடும். சில நேரங்களில் பெற்றோர் தங்கள் பிள்ளையை சிட்சிக்க முற்படும் போது அப்பிள்ளையை நோக்கி ஆத்திரமாக செல்லக்கூடும். ஆனால் தேவனோ அவ்விதம் அவனிடம் செல்லவில்லை. அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திற்கு வந்தார். குளிர்ச்சி என்பது காற்று என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே மனிதனின் துயரத்தில் அவனுக்கு ஆறுதல் அளிக்க அவனுக்காக குளிர்ச்சியான தென்றலை தேவன் கொண்டு வந்தார். நீங்கள் யாரையாவது சிட்சிக்க வேண்டியது வந்தால் கடுங்கோபத்தோடு அதை செய்ய முற்படலாகாது. பகலின் உஷ்ணமான நேரத்திற்காக அல்ல, பகலின் குளிர்ச்சியான நேரத்திற்காகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும். பதற்றமும் கோபமும் உங்களை அழுத்தி கொண்டிருக்குமாயின் முதலாவதாக நீங்கள் குளிர்ந்த மனமுள்ளவர்களாகி சாந்தமடைய வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலும் நாம் பகலின் உஷ்ணமான வேளையில் இருந்து கொண்டு பிறரை கேள்வி கேட்கவோ திருத்தவோ கடிந்து கொள்ளவோ முற்படுகிறோம். ஆனால் அது தெய்வீகமான முறைமை அல்ல. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் வந்து உலாவுகிற சத்தம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகிழ்ச்சியை தந்த ஒரு காலம் இருந்தது. தேவன் அவர்களிடம் வந்து அவர்களை சந்திப்பதையும் அவர்களோடு பேசுவதையும் அவர்களுடன் ஐக்கியம் வைத்திருப்பதையும் குறித்து அவர்கள் மிகுந்த சந்தோஷமாயிருந்தனர். ஆனால் இப்போது என்ன நேர்ந்தது? தேவன் நடந்து வரும் சத்தமே அவர்களுக்கு பயத்தையும் திகிலையும் கொண்டு வந்தது. தேவன் எப்போதும் நடப்பதினின்று வித்தியாசமான விதத்திலோ கடுங்கோபத்துடனோ நடந்து வரவில்லை. தேவனுடைய நடையில் ஏற்பட்ட மாற்றமல்ல, மனிதனுடைய சுவாபத்தில் ஏற்பட்ட மாற்றமே அவனுக்குள் பயத்தையும் திகிலையும் கொண்டு வந்தது. இது நமது வாழ்க்கையிலும் முற்றிலும் உண்மையாயிருக்கிறது. நம் வாழ்வில் பாவம் இருக்குமாயின், நமது இருதயம் தேவனுடன் செம்மையற்று இருக்குமாயின், அப்பொழுது தேவையற்ற பயம் நம்மில் வர வாய்ப்புண்டு.
நாம் மெய்யாக தேவனோடு நடக்கிறவர்களாயிருந்தால் தேவையற்ற எந்த பயமும் நமக்குள் இராது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஆதாமுக்கு சமீபமாய் நெருங்கி வரும் முன்னதாகவே, அல்லது அவர் ஏதாகிலும் அவனிடம் கேட்பதற்கு முன்னதாகவே, ஒரு சிறு பிள்ளை தன் தகப்பனிடம் ஓடி செல்வது போல ஆதாம் தேவனிடம் ஓடி சென்று, நான் இந்த தவற்றை செய்துவிட்டேன், எனக்கு தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருந்திருக்கலாம். தேவன் தன்னை தேடி வருவதை கண்ட அவன், கெட்ட குமாரனைப் போல நான் அவரை நோக்கி ஓடி போவேன் என்று எண்ணி இருந்திருக்கலாம். அவனோ அவ்விதம் செய்யாமல் மனந்திரும்பும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை தவறவிட்டான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலுக்கான தருணங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.